Hello students, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அலகு 7 அளவியல் பயிற்சி 7.1 முதல் கணக்கு தான் பார்க்க போகிறோம். கணக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஏற்றுருங்க. அப்போ நம்ம சேனல் அப்லோட் வர நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போ வாங்க என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். ஓர் உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம் 5:7 ஆகும். அதன் வலைப்பரப்பு 5500 சதுர சென்டிமீட்டர் எனில் உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காண்கன்னு கேட்குறாங்க. உருளையின் நீங்களே கொடுத்துட்டாங்க அவங்களே. இதுதான் ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 5:7 கொடுத்துட்டாங்க. அதோட வலைப்பரப்பும் 5500 சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போது அந்த உருளையோட ஆரத்தையும் கொடுத்துட்டாங்க, உயரத்தையும் கொடுத்துட்டாங்க. அதாவது விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஆரத்தையும் கண்டுபிடிக்கணும், உயரத்தையும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட் நம்ம அங்கே கொஷினில் கொடுத்துருக்கதே தேடிக்கலாம். பாருங்கள், கொடுக்கப்பட்ட R/H. R/Hனால் வேறு ஒன்றும் இல்லை, ஆரத்தை தான் நம்ம என்னென்னு போட்டிருக்கோம், ஆர்னும் உயரத்தை ஹெச்னும் போட்டிருக்கோம். ஈக்குவல் டு 5:7. ஓகேங்களா, ஃபஸ்ட்டாக தெரிஞ்சாச்சு. இப்போ ஆரம்னா என்னது, ஆர் ஈக்குவல் டு 5 எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம் இதில். ஓகேங்களா, இப்போ ஆரத்தையும் உயரத்தையும் கண்டுபிடினா நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ 5xன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், ஹெச் உயரத்தை 7xன்னு எடுத்துக்கலாம். எடுத்தாச்சா? இப்போ நெக்ஸ்ட் அங்கே என்ன கேட்டிருக்காங்க, உருளையின் அதன் வலைப்பரப்பு 5500 சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். ஓகேங்களா, உருளையின் வலைப்பரப்பு ஃபார்முலா தெரியும்ல, அந்த ஃபார்முலா எழுதிங்க. அப்போது உருளையின் வலைப்பரப்பு ஈக்குவல் டு 2πr/h. இதுதான் என்ன, உருளையின் வலைப்பரப்போட ஃபார்முலா. இப்போ உருளையின் வலைப்பரப்புன்னு கொஸ்டின் லெவலில் கொடுத்துருக்காங்க. 5500 சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5500 இங்கே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 2 இன்ட்டு பைக்கு கொஸ்டினில் எப்பவுமே வேல்யூ கொடுக்கலாம். அதோட பொதுவான வேல்யூ என்னது, 22/7. ஸோ அதையும் போட்டுக்கலாம், பையோட வேல்யூயும் போட்டுச்சு. இப்போ ஆர்னா என்ன, 5x இன்ட்டு ஹெச்னா 7x. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். 7 கேன்சல் ஆகிடுமா, இங்கே மல்டிப்ளையில் இருக்குது, இங்கே டிவைடில் இருக்குது, கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இது வரைக்கும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 22 எவ்வளோ, 22 × 2 ஈக்குவல் டு 44. 44 × 5 எவ்வளோ, 44 × 5 220. ஓகேங்களா, அப்போ 220 அதை இந்த பக்கம் வச்சுங்க, 220 இந்த பக்கம் வச்சுங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் 2x இருக்கா, அப்போ என்ன வரும், x² வருமா. பாருங்கள், 2 × 22 22 × 5 220. இந்த எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் x². ஸோ 220 x² ஈக்குவல் டு இந்த 5500 இப்போ இந்த பக்கம் வந்துடும். ஓகேங்களா, அப்படியே நம்ம மாற்றிக்கணும். இங்கே இருக்கிற வேல்யூஸை ஈக்குவல் டு இந்த பக்கமும், இந்த வேல்யூவை ஈக்குவல் டு இந்த பக்கமாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த 0 கேன்சல் ஆகிடுமா. பாருங்கள், இங்கேயும் ஒரு 0 இருக்குது, அங்கேயும் ஒரு 0 இருக்குது. ஸோ கேன்சல் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இங்கே x² மட்டும் வச்சுக்கலாம். 220xல் 0 போயிடுச்சு, மீதி 22x² இருக்கும், அதில் x² மட்டும் வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு இங்கே எவ்வளோ இருக்குது, 550/22. இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா, இதை கேன்சல் பண்ண என்ன வரும், 25 வருமா. இதை கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். முதல்ல 2 நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். மேலே ஒரு 22 × 2 எவ்வளோ, 44. அப்போ இங்கே 55ல் 44 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், 11 இருக்குமா. 11 இந்த 0 அப்போ 110. அப்போ ஒரு 22 I22 110. நீங்கள் என்ன போட்டு பாருங்கள். 22 × 5 எவ்வளோ பாருங்கள், I2 10 0 மீதி 1 I2 10 11 110. ஆன்சர் வந்துச்சா. ஸோ ஒரு 22 × 25 550. அப்போது x² ஈக்குவல் டு 25. x² கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன வேணும், எக்ஸ் வேணும். எக்ஸ் இருந்தால் தான் நம்ம ஆரத்தையும் உயரத்தையும் கண்டுபிடிக்க முடியும். நம்மளுக்கு எங்கே x² இருக்குது. அப்போது எக்ஸ் கண்டுபிடிங்க பார்க்கலாம். 25க்கு இப்போ எக்ஸ் நீங்கள் போட்டோன்னா √25 வருமா. ஏன்னா அங்கே வந்து ஸ்கொயரை கேன்சல் பண்ணிட்டு என்ன வரும், ரூட் வரும். அப்போ 25க்கு ரூட் எடுத்தோன்னா 5. எக்ஸோட வேல்யூ 5. எக்ஸோட வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம உருளையோட ஆரத்தையும் உயரத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இப்போ உருளையின் ஆரம்னு எழுதிக்கலாம். உருளையின் ஆரம், முதல்ல ஆரம் கண்டுபிடிக்கலாம். ஆரம் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்தோம், ஆரோட வேல்யூ என்ன எடுத்தோம், 5xன்னு எடுத்தோமா. அந்த 5x இங்கே எழுதிங்க. உருளையின் ஆரம் ஈக்குவல் டு 5x ஈக்குவல் டு 5 இன்ட்டு மல்டிப்ளையில் தானே இருக்குது. ஸோ கிராஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். எக்ஸோட வேல்யூ என்ன, இங்கேயும் 5. எக்ஸோட வேல்யூ 5 இப்போ நம்ம கண்டுபிடிச்சது. அப்போ 5 × 5 25. ஓகேங்களா, அப்போ இதுதான் என்னென்னா உருளையின் ஆரம். அடுத்து உருளையின் உயரம் பாருங்கள். உருளையின்
உயரம். அதுக்கு என்ன கண்டுபிடிச்சிங்க? h ஈக்குவல் டு 7xன்னு இருக்கா, அப்போ அதை போடுங்க. 7 × x ஈக்குவல் டு 7 × xோட வேல்யூ என்ன? 5. அப்போ 7 × 5 எவ்வளோ? 35. ஓகேங்களா? இப்போ எடுத்து எழுதிடலாம். உருளையின் ஆரம் r ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர் மற்றும் உருளையின் உயரம் h ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க.